உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாரு, நீ என்ன லவ் பண்ற? அது இல்லையே. இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பண்ற மாதிரி தெரியல. லவ் பண்றவங்க தான் லவ் பண்றவங்களோட ஆசையை தெரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றுவாங்க. உனக்கு அந்த மாதிரி என் மேல லவ் வந்துருச்சா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ அதுவும் கற்பனை பண்ணிக்காத. சத்தியமா இல்ல? இல்ல. ஆமா, நீ முன்ன பின்ன பொண்ணுங்க கூட ஃப்ரெண்டா இருந்திருக்கியா? அதனாலதான் உனக்கு தெரியல. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிறது தான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அப்போ நீ அந்த லைனை கிராஸ் பண்ணாம தான் இருக்க. சரி, கிளம்பலாம். அத்தை வேற தேடிக்கிட்டு இருக்கோம். டைம் ஆயிடுச்சுல. நிஜமாவே இவளுக்கு லவ் வரலையா, இல்லை வேணும்னு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காளா? ரொம்ப குழப்பிட்டு இருக்காளே. எதுக்கு இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்? நான் சொன்ன மாதிரி வீரா செம்ம பொண்ணுத்த. ஏண்டா இப்பதான் தெரியுமா உனக்கு? ஏன் உன் மண்டைக்கு ஞானோதியை இப்பதான் கிளம்பி வந்ததா? அவன் டிவோர்ஸ் கேட் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தால, சரி பதிலுக்கு நம்மளும் டார்ச்சர் பண்ணுவோமேனு ஒரு பக்கெட் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணேன். அதை வச்சு கொஞ்சம் டார்ச்சரும் பண்ணேன். அதுல என்ன நிலையிருந்தான்னு எனக்கே மறந்து போச்சு. ஆனா அவ அதுல ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆசையை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு என்னை கூப்பிட்டு கடலுக்கே போயிட்டா. கடலுக்கா? டேய், இன்னைக்கு அண்ணன் ட்ரீட் செம்ம சாப்பிடுறோம். டேய் நில்லுங்க. எங்கடா உங்க அண்ணன்? மேல இருக்காரு அண்ணி. மேலையா? ஜெயில்ல இருந்து வந்ததுக்கு அண்ணன் எங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிருக்காரு. ட்ரீட்டா? மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 இதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காரு. நாங்க வெளியில போய் சாப்பிட போறோம். ஜெயில்ல இருந்து வந்ததுக்கு ட்ரீட் வைக்கிற முத ஆளு உங்க அண்ணனா தான் இருப்பாரு. சரி, யார் யாரு போறீங்க? நாங்க ஒரு 10 பேர் போறோம் அண்ணி. அப்போ தலைக்கு எவ்வளவு ஆகும்? அது தலைக்கு எப்படியும் ஒரு 300 ரூபாய்க்கு மேலேயே வந்துடும் அண்ணி. தலைக்கு 300 ரூபானா 10 பேருக்கு 3000. இரு நான் வரேன். டேய், என்னடா பண்றாங்க தெரியலையேடா. 2500 3000 இந்தாங்க, இத வச்சுக்கோங்க. 500 ரூபாய் எக்ஸ்ட்ராவாவே இருக்கு. நீங்க எல்லாருமே சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. அண்ணன் வாங்கி தருவாரு நீ. இன்னைக்கு உங்க அண்ணன் அங்க வர மாட்டாரு. அவரு இங்கதான் சாப்பிட போறாரு. சரிங்களா? நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க. இல்ல அண்ணி, என்னதான் இருந்தாலும் ட்ரீட் கொடுக்கறது அண்ணன். அவரும் கூட இருந்தா தானே மாசா இருக்கும். இப்ப நீ போக போறியா, இல்ல இந்த பணத்தையும் கொடுக்காம உங்க அண்ணன் நீங்க வர விடாம பண்ணட்டுமா? ஐயோ இல்ல அண்ணி, நாங்க மட்டும் போய்க்கிறோம். டேய் வாடா, கிளம்பிடுவோம். டேய் எல்லாம் வெயிட் பண்ணுங்க, கிளம்புவோமா? இல்லண்ணா, நீங்க இங்கே சாப்பிடுங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். டேய், நான் தானடா கூட்டு போறேன்னே சொன்னேன். இல்லண்ணா, நீ வரணும்னா நாங்களே போறோம். டைம் ஆயிடுச்சுண்ணா. வர நாங்க கிளம்புறோம். டேய் 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 டேய், என்னது இது? ட்ரீட் கேட்டானுங்க, இப்படி ஓடுறானுங்க. சரி, நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். இன்னைக்கு நீ ஏன் கூட தான் சாப்பிடுற. எக்ஸ்ட்ராவா ஒரு டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன், வா ஷேர் பண்ணலாம். வா. எக்ஸ்ட்ரா டிஃபன் பாக்ஸா? என்ன புதுசா? அந்த மாதிரிலாம் கொண்டு வர ஆள் இல்லையா நீ? இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன், வா சாப்பிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் ஆர்டர் பண்ணியே சாப்பிட்டுக்கிறேன். மாறா, இப்ப மட்டும் நீ ஆர்டர் போட்டேன்னு வையேன், அப்புறம் போன் 2 துண்டா போகுதா இல்லையான்னு மட்டும் பாரு. 2 துண்டாவா? சார்,
நேத்து சரக்கு எடுக்கலாம்னு நம்ம கடைக்கு வந்தேன். சரி. தம்பி, எனக்கு ஒரு 25 லட்சத்துக்கு கிரெடிட்ல சரக்கு வேணும். 10 நாள்ல பணத்தை கொடுத்துருவேன். இந்த கடன் வியாபாரம்லாம் நமக்கு சரியா வராது. பணம் இருந்தால் வந்து சரக்கு எடுத்துட்டு போங்க, இல்லைன்னா கிளம்பிட்டே இருக்கு. கஸ்டமர் வர நேரம் அது. கடன்கார மாதிரி நிற்காதீங்க, கிளம்புங்க. ஏய் ராகவா, ஏய் ராகவா. அப்பா, அப்பா, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? டேய் சொல்லுடா, என்ன சொன்ன இவர்கிட்ட? இல்லப்பா, அது வந்து கடனா பொருள் கேட்டாரு, அதான். ஏன் நீங்க கடன்லாம் கொடுக்க மாட்டீங்களோ? ஏண்டா நாம கடன் வாங்காம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோமா? டேய் யாரா உனக்கு இந்த மாதிரி எல்லாம் அட்வைஸ் பண்றா? டேய் அவர் எத்தனை வருஷம் நம்ம கிட்ட தொழில் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? ஏண்டா அவர் எவ்வளவு நியாயமான ஆள்னு தெரியுமா? ஒரே நாள் அந்த பழக்க வழக்கத்தெல்லாம் அசிங்கப்படுத்திட்டியடா. டேய் உடனே அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. டேய் மன்னிப்பு கேள்றா. இல்லப்பா. டேய் கேள்றான்னு சொல்றேன்ல. சாரி சார். என்ன கல்லால உட்காந்துட்டா என்ன வேணா செய்யலாம்னு நினைப்பா? டேய் எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். டேய் பணத்தை கூட ஒரே நாள்ல சம்பாதிச்சிடலாம்டா. ஆனா பழக்க வழக்கத்தை ஒரே நாள்ல சம்பாதிக்க முடியாது. அது தொழிலா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பணத்தை விட பழக்க வழக்கம் தான் பெருசு. 15 வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு உதவியா இருந்திருக்கும் தெரியுமாடா உனக்கு? டேய் ராகவா, அப்பா ஏதோ கோவத்துல இப்படி பேச. டேய் என்னடா, எனக்கு ஆறுதல் சொல்ல வரியா? சி, அப்படிலாம் இல்லடா. இங்க பாரு, நேத்து நான் பணத்தை குத்தி காட்ட போறியா? அப்பா என்கிட்ட இந்த அளவுக்கு பேசுறாருன்னா அது காரணம் நீ தாண்டா. நானா? நான் என்னடா பண்ண? நீ தாண்டா காரணம். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறியா? போடா. டேய் இவனே முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிட்டு கடைசியில நம்மள தான் காரணங்கிறான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.